ஹலோ மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு சோம்பேறி மட்டன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டா சூப்பரா எப்படி பண்றது அப்படிங்கிற மட்டன வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கஸ்தூரி மேத்தி, கடல் பாசி, 4 தக்காளி பழத்தையும் வந்து கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அடுத்ததா வந்துட்டு காரம் தேவையான அளவு மிளகாய் பொடியும் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 100 ml நல்லெண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ அடுப்பில் தூக்கி வச்சுருங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஃபைனலாக வந்துட்டு தாளிப்புக்காக வந்துட்டு ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துருக்கோம். அது கூட கடுகு உளுந்தம் பருப்பு, சோம்பு, வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4, 5 மிளகாய், வத்தல், காம்பை மட்டுமே கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு கறிவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இப்போ குழம்பு கூட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா சோம்பேறி மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். தேவை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க.